Hey singles, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Would You Marry Me எபிசோட் நம்பர் 5 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ அவங்களோட அசிஸ்டன்ட் பாத்துற கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டாங்க. இத அசிஸ்டன்ட் பார்த்துட்டு ஐயோ ரெண்டு பேர் கிஸ் பண்றாங்கடி அப்படின்னு வெளியில போய் சொல்லிட்டு வாங்க வாங்க இங்க இருந்து போயிடலாம்னு கூப்பிடுறாங்க. அப்ப கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் அது உன்னோட டீம் லீடர் மாதிரி இருந்துச்சுன்னு நீ சொன்னியே, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டியான்னு கேட்கறதுக்கு அவங்க பின்னாடி பக்கம் திரும்பி நின்னாங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அது மட்டும் இல்லாம அவங்க கப்பலா இருக்காங்க, போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல, அப்புறமா அதை பத்தி யோசிச்சுக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்களா. ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு போயிட்டா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டால, வா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு ஒரு நிமிஷம் இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வெளியில ரெண்டு பேரும் உத்து பாக்குறாங்க. அசிஸ்டன்ட் இல்லாதோடனே வெளியில போய் கொடுக்கணும்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொண்டு போயிட்டு செவத்துல மாட்டணும்ல, அதுக்காக மார்க் பண்ணி ஹேமர் தேடுறாங்க. ஆனா சுத்தியல் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சுத்தியல் இல்லையா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு வாங்கிட்ட போய் கேட்க வாங்கும் சுத்தியல் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்க பிசினஸ் ட்ரிப் போயிட்டு வந்துட்டீங்களான்னு ஹீரோவுக்கு ஐயோ அப்படின்னு இருக்கு. ஹீரோயினும் ஆமா நேத்திக்கு தான் திரும்ப வந்தாங்கன்னு சொன்னோடனே வாங்கும் அப்படியா, அப்ப ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல, இந்த வீக்கெண்ட்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில எங்கேயாச்சும் போலாமான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் வீக்கெண்டா அப்படின்னு யோசிக்க ஹீரோயினும் இல்ல என்னோட ஹஸ்பண்ட் பாவம், அவர் இவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காருல, எங்களுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே இல்லாத மாதிரி இருக்கு, அதனால அவரு ரொம்ப பிஸி, அவங்க கூட எல்லாம் வெளியில வர முடியாது, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு ஹீரோவும் ஆமா நீங்க வேற எங்க வீட்டுல வந்து பாத்துட்டு ஒரே ஒரு ஆள் தான் வாழ்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டீங்களாம், அதனால இவ எல்லாத்தையுமே இன்னைக்கே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கா, அதனால எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாங்கும் சரி ஓகே அப்படின்னா அடுத்த வாரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு அங்க இருந்து போக பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட முடியலாத்தையும் கோரி விடுறாங்க. ஹீரோயினும் இது இப்ப அவசியமான்னு கேட்க ஹீரோவும் ஆமா அவர் அங்க இருந்து பாத்துட்டு இருக்காருன்னு ஹீரோயினும் அப்படியா வா அப்படின்னு ஹக் பண்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்தே ஹக் பண்ணிட்டு நியூ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடந்து போறாங்க. அப்படியே வாங்க பார்த்து சிரிக்கவும் செஞ்சுக்கிறாங்க. கடைசியா வீட்டுக்குள்ள போயிட்டு சிரிச்சு வாய் தான்ப்பா வலிக்குது அப்படின்னு உள்ள போயாச்சு. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில மீட்டிங்க்கு எல்லாத்தையுமே ஹீரோட ஆஃபீஸில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அசிஸ்டண்ட்டுக்கு ஹீரோவோட பேக் சைடை பார்க்கும்போது நான் பார்த்த பையன் இவங்க தானே அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் டவுட்டை கிளாரிஃபை பண்ண முடியாம மீட்டிங் ரூம்ல போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சீனியர் மேனேஜரும் என்னடி பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு அசிஸ்டன்ட் நடந்தே சொல்றாங்களா. ஹீரோயினும் இல்ல அந்த மாதிரிலாம் ஹீரோ இருக்க மாட்டான்னு சீனியர் மேனேஜரும் ஆமா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, அப்புறம் எப்படி அவன் கல்யாணம் பண்ணியிருப்பான், சான்ஸே கிடையாது, ஆமா அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான்னு கேட்கறதுக்கு அசிஸ்டன்டோடவே ஹீரோயினை பார்த்து ஹீரோயினோட ஹைட் ஹீரோயினோட வெயிட் இந்த பொண்ணு மாதிரி தான் இருந்தாங்கன்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு பக்கன் ஆகுது. சீனியர் மேனேஜரும் எதுக்கு அடி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, இதுக்கு பதிலாக பேசாம அந்த போட்டோ பூத்தை யார் புக் பண்ணாங்க அப்படின்னு அங்க உள்ள மேனேஜருக்கு நீ கால் பண்ணி கேட்டேன்னு வச்சுக்கோயே, நமக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆயிடும்லான்னு இவங்களும் ஆமா என்ன நீ சொல்றது கரெக்ட் தான், இப்பவே நான் அந்த போட்டோ பூத்துக்கு கால் பண்றேன் அப்படின்னு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோயினுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹீரோ உள்ள வராங்களா, ஹீரோயினும் ஹீரோ ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அசிஸ்டன்ட் மொபைல தூக்கிட்டு வெளியில போயிடுறாங்க. ஹீரோயினுக்கும் பதட்டம் தாங்க முடியல. அதுக்கப்புறமா ஹீரோ வெளியில கூப்பிட்டு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ சொல்றாங்க நீ எதுக்கு கவலைப்படாத, நான் அன்னைக்கு ஜாங் அப்படின்னு ஏதோ ஒரு பொய்யான நேம்ல தான் புக் பண்ணேன், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு ஹீரோயினும் அப்பாடா இதை ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல, நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமான்னு ஹீரோ ஒன்னு யார் ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய போட்டோ பூத்தை புக் பண்ண சொன்னது, ஆஃபீஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, யாராவது தெரிஞ்சவங்க பார்த்தா என்ன ஆயிருக்கும்னு ஹீரோயினும் நான் என்னத்த கண்டேன், வீக்கெண்ட் தானே யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆமா நீ வெட்டிங் போட்டோ ஷூட்காக இந்த மாதிரி போஸ்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணியா என்னன்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் நான் எதுக்காக ரிசர்ச் பண்ண போறேன்னு ஹீரோயினும் அப்புறம் எதுக்காக நீ வந்து என்ன கிஸ் பண்ண மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்துன்னு ஹீரோவும் அசிஸ்டன்ட் மட்டும் வரல அப்படின்னா நான் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டேன்னு அப்படியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் அப்படியாவா, நான் ஃபர்ஸ்ட் அவ வர்றான் அப்படின்றதுக்காக தான் கிஸ் பண்ணேன், ஆனா நீ தான் எரும மாடு மாதிரி ரெண்டாவது வந்தன்னு ஹீரோயினும் கோவம் வந்துருச்சு. நீ என்ன சொல்ற, நான் எரும மாடா அப்படின்னு கேட்டு ரெண்டு பேருமே அதை வச்சு சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் சரி நிதானமா இரு, இந்தா நீ கேட்ட ட்ரெஸ் எல்லாம் இதுல இருக்குன்னு ஹீரோயினும் இதெல்லாம் உன்னோட ட்ரெஸ் தானே, இதை பார்த்தா வாங்குக்கு டவுட் வராது தானேன்னு கன்ஃபார்மா டவுட் வராது, இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இனியொரு விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. உன்னோட லோகோலாம் என்னோட பாட்டிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதனால இந்த வீக்கெண்ட் ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்ல நீ என்னோட பாட்டி முன்னாடி பிரசன்டேஷன் பண்ணன்னு வச்சுக்கோயே, என் பாட்டி இதுக்கப்புறமா நடக்க போற கேம்பெயின் அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட உனக்கு பேக்கிங் தரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, நீ ரெடியா இருக்கியான்னு ஹீரோயினும் ஓகே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட போய் அதை சொன்னோடனே அவங்க சொல்றாங்க அந்த பாட்டிய
இம்ப்ரெஸ் பண்றது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க அவங்களோட மாமியாரோட பிசினஸை ஒவ்வொன்றா பார்த்து சின்ன பேக்கரியில இருந்து இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமா உருவாக்கியிருக்காங்க. அதனால நல்ல ப்ரெசன்டேஷனை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பாட்டிக்கு கியோவோட மெமோரியல் முடிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே நல்லபடியா பார்த்துக்கோ அப்படின்னு அங்கிள் கிட்டே சொல்றாங்க. அங்கிளும் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இனி ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு என்ன விஷயம் கேட்கறதுக்கு அவன் இறந்து போனதுக்கு அப்புறமா அவனோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் அவன் நம்ம கம்பெனில இருந்து நிறைய ஃப்ராடு பண்ணி காசை களவான் இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னு பாட்டிக்கு சமஷாக்கு. என்ன சொல்ற அவனா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமா ஆமா அவன் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த வரைக்கும் நிறைய காசை சுருட்டிட்டான் அப்படின்னு இவங்க சுருட்டின அத்தனை காசையும் தூக்கி அவன் மேல பழிய போட்டு அக்கௌண்ட்ஸை டேலி பண்ணி விட்டுட்டாங்க. பாட்டிக்கு இது தெரியாதுல்ல. ஐயோ, ஆனா அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பாவம், இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்கறதுக்கு அங்கிள் சொல்றாங்க அவன் இறந்து போயிட்டான், அவன் மேல பழிய போட்டு இனி நமக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது, அதனால இந்த விஷயத்த அப்படியே விட்டுடுங்க, அவனோட ஃபேமிலிக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை மட்டும் பண்ணலாம், மற்றபடி பெரிய அளவில் அவங்களோட ஃபேமிலி கூட நம்ம இன்வால்வ்மெண்ட் வச்சுக்க வேண்டான்னு. பாட்டியும் நீ சொல்றதும் கரெக்ட் தான், அவன் இறந்து போயிட்டான், அவன் திருடின பணத்தை என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னு இனி எல்லாம் விசாரணை செஞ்சு என்ன போகுது அப்படின்னு. ஸோ அங்கிளுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய், பழைய தூக்கி கியோ மேல போட்டும் செஞ்சாச்சு, இனி அதை பத்தின விசாரணையும் நடக்காது. அதுக்கப்புறமா ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட போயிருக்காங்களா. அப்ப பாட்டி யாங்சு கிட்ட சொல்றாங்க நீ தாண்டா கியோக்கு பதிலா அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா இருக்கணும்னு. யாங்சு என்னால எப்படி முடியும், எனக்கு அக்கௌண்ட்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு. அவங்க அம்மாவும் டேய் உனக்கு பொசிஷன் கொடுத்தா நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கன்னு கேட்க அங்கிள் சொல்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம இனியொருத்தவங்கள ஆள் எடுக்கிறது வரைக்கும் மட்டும்தான் நீ அங்க இருக்க போறேன்னு. பாட்டியும் ஆமா ஆமா உங்க அப்பா கிட்ட இருந்து கேட்டு படிச்சுக்கோன்னு. சோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லா இவன் கையில வந்துருச்சு அப்படின்னா இனி இன்னும் ஜாஸ்தியா தானே ஃப்ராடு பண்ணுவான். அப்ப யாங்ஸோட அம்மா சொல்றாங்க நல்ல வேளை அவன் தனியா வண்டி ஓட்டிட்டு போயிருக்கான், இதே இது ஃபேமிலியா வெக்கேஷனா போறோம் அப்படின்ற பேர்ல பிள்ளைங்க ஒய்ஃப் எல்லாரையும் கூட்டிட்டு போயிருந்தான் அப்படின்னா கூண்டோட பரலோகம் போயிருக்க வேண்டியதான்னு. இதை கேட்ட அடுத்த செகண்டே எல்லாருமே சாப்பிடுறத நிறுத்திடுறாங்க. பாட்டியும் வாய மூட அப்படின்றாங்க. அப்பதான் அங்கி ஹீரோவை திரும்பி பாக்குறாங்க. ஏன்னா ஹீரோட ஃபேமிலியும் வெக்கேஷன் போகும்போது தானே கூண்டோட கார் ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோ மட்டும் உயிர் பழைச்சாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே ஹீரோ, நான் அதை மீன் பண்ணி சொல்லலன்றாங்க. ஹீரோவும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சிரிச்சுட்டே பாட்டி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. பாட்டிக்கு ரொம்ப கோந்துடுச்சு, நீ வாயை மூடிட்டு இருக்க மாட்டியாடி, வாயை பிளாஸ்டர் போட்டிருக்க வேண்டியதானு கேட்கறதுக்கு அம்மா நான் வேணும்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லும்போது யாங்ஸர் சொல்றாங்க அம்மா அவன் வேணா சிரிக்கிற மாதிரி வெளியில தெரியலாம், ஆனா அவன் எப்பவுமே வெளியில சிரிச்சுட்டு ரூம்குள்ள போயிட்டு ஒரு பொம்மையை எடுத்து வச்சு அழுதுகிட்டு இருப்பான் தெரியுமா, நீங்க அவன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்றாங்க. ஸோ யாங்ஸுவுக்கு ஹீரோ மேல ஒரு சின்ன பாண்டிங் இருக்குன்னு தெரியுது, ஆனா எந்த அளவுல அப்படின்றது தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரூம்குள்ள போறாங்க. சின்ன வயசுல வந்து பொண்ணு கொடுத்துருப்பால அந்த டால் எடுத்து பாக்குறாங்க. அப்படியே நடந்த விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா அப்பா இறந்து போயிருப்பாங்க. அந்த இடத்துலயே ஹீரோ மட்டும் உயிர் பொழைச்சு வெளியில வருவாங்களா. அப்போ அப்பா அம்மா யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு ரோட்ல ஓடி வரும்போது ஒரு டாக்ஸில இடிக்கிற மாதிரி போயிட்டாங்க. நல்ல வேளை டாக்ஸி டிரைவர் இடிக்கல. அந்த டாக்ஸி டிரைவரும் அவங்களோட பொண்ணு தான் அந்த டாக்ஸில இருக்காங்க. 2 பேருமே கீழே இறங்கி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம்ல, அதுக்காக டாக்ஸி டிரைவரை கூட்டிட்டு போயிட்டு டாக்ஸி டிரைவரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ தனியா ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த பொண்ணு போயிட்டு நீ எதுக்காக அழுற, எனக்கு தெரியும் அம்மா அப்பாவுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு, இந்த என்னோட அப்பா இது எனக்கு பிறந்தநாள் கிஃப்டா கொடுத்தாங்க, இதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த டெடி பேரை கொடுத்துருப்பாங்க. அப்பதான் அதுல இருக்க வாய்ஸ் ரெக்கார்ட் பிளே ஆயிருக்கும். அந்த இடத்துல ஹீரோ வாங்கலான்னு போகும்போது கரெக்டா பாட்டி வந்திருப்பாங்களா, அதனால பாட்டியை கொடுக்கணும்னு போயிட்டு ஹக் பண்ணி அழுதுருப்பாங்க. அதுக்கப்புறமா திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க. அந்த பொம்மை மட்டும் அங்க இருந்திருக்கும், அதை ஹீரோ எடுத்திருப்பாங்க. இப்ப வெளியில போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு வழியில வரும்போதுதான் அந்த பொண்ணு ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சமாதானப்படுத்துறாங்க. அந்த பொண்ணு அப்பா அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிடுவாங்களா, அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டா அந்த பையன் என்னப்பா செய்வான், அவன் பாவம் இல்ல அப்படின்னு ஏங்கி அழுதுருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு எனக்காக ஒரு பொண்ணு அழுதா, நான் யாரு என்னன்னு தெரியாம எனக்கு ஒரு பொண்ணு அழுதா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். ஸோ அதை யோசிச்சு பார்த்து இப்போ சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஜின்னியும் ஹீரோ கூட்டிட்டு ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எங்க ப்ரப்போஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க.
ஹீரோ கால் பண்ணி மீட் பண்ணலாமான்னு கேட்க ஹீரோவும் ஓகே சொல்லிடுறாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது நர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு என்ன ஜாலியா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ அதை மறைக்கிற மாதிரி ஜின்னியும் இந்த விஐபி பேஷண்ட் யாரு, அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு நர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க அவன் பெரிய தலைவலி, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா பணத்தை வச்சுட்டு எதையோ ஒண்ணு மறைக்கிறதுக்காக வந்து படுத்து கிடக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உஷ்ணுன்னு வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா வாங்க அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போறாங்க. நர்சஸ் சொல்றாங்க இவன் தான் பாவம், அவன் கூப்பிடும் போதெல்லாம் வந்து போய் இந்த அசிஸ்டன்ட் தான்ப்பா ரொம்ப பாவம் அப்படின்றாங்க. இதை கேட்கும் போது ஜின்னியோக்கு அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீக்கெண்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இன்னைக்கு தான் வீக்கெண்ட், இன்னைக்கு தான் சிஓ வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே கப்பிள் திங்ஸாக வச்சு ரெண்டு பேருமே மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணி மேட்சிங்காக வீட்டுக்கு போடக்கூடிய ஷூவும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா வா அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்ல அப்படின்னு ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ஆனிவர்சரி டேட் என்னன்னு கேட்கும்போது ஹீரோ கரெக்டாக சொல்லிடுறாங்க. ஹனிமூன் நம்ம எங்கே பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி நீ கிட்ட சொல்லவே இல்லையே. ஹீரோயினும் ஆமாம் சொல்லவே இல்லை, இங்கே வா நான் உனக்காக எல்லா டேட்டாஸையும் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறாங்களா. ஹீரோ அதை ரீட் பண்ணிட்டு லண்டனா, நீங்க ரெண்டு பேரும் லண்டன் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்களான்னு. ஹீரோயினும் ஆமா அவனுக்கு சாக்கர் விளையாடுறத பாக்குறது ரொம்ப பிடிக்கும் அதனாலன்னு. ஹீரோவும் உனக்கும் அது பிடிக்குமான்னு கேட்கறதுக்கு இல்ல அவனுக்கு பிடிக்கும் அதனாலதான் நான் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன்னு. ஹீரோ உடனே சரி உன்னோட எக்ஸ்பியான்சி ரொம்ப நல்லவன் தான், உனக்காக லண்டன் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கானே அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் ஆக்சுவலி அதுக்கு நான் தான் காசு கொடுத்தேன்னு. ஹீரோவும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் நீ தான் காசு கொடுத்துருக்க, ஹனிமூனுக்கும் நீ தான் காசு கொடுத்தியான்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் உண்மையை சொல்ல போனா நான் என்னோட 10 வருஷத்துல எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சேவிங்ஸையுமே இந்த கல்யாணத்திலேயே வேஸ்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் கிடையாது, அவனோட டியூஷன் ஃபீஸு, அவன் படிக்க போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அவனுக்கு எக்ஸாம் ஃபீஸ், இந்த மாதிரி எல்லா செலவையுமே நான் தான் அவனுக்கு பார்த்தேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் இது ரொம்ப ஓவரா தெரியலையான்னு கேட்க ஹீரோயினும் என்ன பண்றது, நீ கரெக்டா பார்த்த அப்படின்னா அவனுக்கு முன்னாடி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் கம்பெனி ஓபன் பண்ணிட்டேன், ஸோ நான் தான் சம்பாதிச்சேன், அதனால நான் அவனுக்கு கொடுத்தேன். இது லாஜிக்கலா தானே இருக்குன்னு கேட்ட உடனே ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு. அவன் அட்லீஸ்ட் உனக்கு தேங்க்ஸ் ஆவது சொன்னானான்னு கேட்கறதுக்கு இல்ல அவன் தேங்க்ஸ் சொன்னது கிடையாதுன்னு சொன்னோடனே ஹீரோவுக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வந்துருச்சு. நீங்க ரெண்டு பேரும் எப்படிதான் மீட் பண்ணீங்கன்னு கேட்க ஹீரோயினும் அது ஒரு பெரிய கதை, ஆக்சுவலி நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் டூருக்காக போயிருந்தோம், அப்போ நான் மூழ்கிற மாதிரி போயிட்டேன் கடல்ல, அப்ப அவன் என்ன காப்பாத்தி கொண்டு வந்தான், நான் முழிக்கும் போது அவனை பார்த்தேன்னா அவனோட ஃபேஸ்லேயே மயங்கிட்டேன்னு. ஹீரோவும் அழகா பார்த்து வந்த காதலான்னு கேட்க ஹீரோயினும் அப்படிதான் வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நீ இப்ப ரிக்ரெட் பண்றியான்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் ஆமா கண்டிப்பா ரிக்ரெட் பண்றேன், ஏன்னா என்னோட மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையுமே அவனுக்காக நான் கொடுத்து வச்சிருந்தேன், அவனுக்காக பார்த்து செஞ்சேன், ஆனா இந்த உலகத்துல உண்மையான லவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு டவுட் வர மாதிரி அவன் நடந்துக்கிட்டான்னு. ஹீரோவும் நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நிஜமாவே உன்னோட காதலுக்கு ஒர்த்தான ஒருத்தன் கிடைப்பான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் இது கொஞ்சம் டிராமாட்டிக்கா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட வார்த்தைகள் எனக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்துச்சு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்களே கால் பண்றாங்க, ஆனா ஹீரோயின் போனை பெட்ரூம்லயே வச்சிருக்கிறதுனால எடுக்கல. இப்ப ஹீரோயினோட அம்மாவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க நீ எதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கும் கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, ரெண்டு பேருமே சரி கிடையாது, ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணி தொலைக்க வேண்டியதானே, எதுக்காக உன் மருமகை இப்போ உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறா அப்படின்லாம் கேட்கறதுக்கு அவங்களும் என் மருமகை என்கிட்ட பேசதான் செய்வான், இப்ப பாரு நான் அவனுக்கு கால் பண்றேன்னு கால் பண்றதுக்காக எடுக்கிறாங்க. அந்த பக்கம் கிம் ஜெனி கூட வெக்கேஷன்ல எல்லாம் இருக்கான். அவன் ஹீரோயினோட அம்மாவோட போன் காலை பார்த்தோன்னே தூக்கி மொபைல கீழே போட்டுட்டான். ஐயோ அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா தெரியலையா, இவங்க கிட்ட நான் இப்ப எப்படி பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபோனை எடுக்காம விட்டுடுறான். அதுக்கப்புறமா தலையை வந்து கோதிக்கிட்டு இருக்கானா அப்போ அங்கே ஜெனியோட ஃபோன் இருக்கு, அதில் ஒரு மெசேஜ் வந்திருக்கும் ரூம் நம்பர் 303க்கு வா அப்படின்னு. ஜெனியோட ஃபோனுக்கு இப்படி அதுக்காக ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு ஃபோனை கீழே வைக்கிறதுக்குள்ளாடி ஜெனி வந்துடுறா. ஸோ ஜெனியை சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தள்ளி போய் நின்று பார்த்தா ஜெனி அந்த ஃபோனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்றது கிம்முக்கு தெரிஞ்சிடுச்சு. இங்கே கட் பண்ணால் வாங் வீக்கெண்ட் ஆனதுனால ஹீரோயினுக்கு கால் பண்ணி இன்னைக்கு சிஓ வரமாட்டாங்க, பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க ஒரு ஆள் வந்துட்டு மூஞ்சி ஃபுல்லா அடி வாங்கிட்டு சிசிடிவி கேமரால பாத்தீங்களா இவன் தான் என்ன அடிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிசிடிவி கேமரால வாங்கோட பாஸ் இருப்பான்ல, அவன் வந்துட்டு இவனை போட்டு அடிச்சதுக்கான வீடியோ எவிடன்ஸ் கரெக்டா இருக்குது. இப்ப வாங் போயிட்டு நீங்க இந்த கேஸை ஃபைல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நான் இவங்க கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு அடி வாங்கினவனை தனியா கூப்பிட்டு நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. அதுக்கு அவனும் சிசிடிவி கேமரால கிளியரா இருக்கு அவன் என்ன அடிச்சதுக்கான ப்ரூஃப், அதனால நான் கண்டிப்பா போலீஸ் கேஸ் போட்டே ஆகுன்னு சொல்றதுக்கு வாங்கும் உனக்கு இவ்வளோ காம்பன்சேஷன் போதுவா அப்படின்னு $30,000 மில்லியன் காமிக்கிறாங்களா. அதை பார்த்தோன்னே வாயை பிளந்துட்டு ஓகே நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு உடனே கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டான். ஸோ எதனால இன்னைக்கு வாங் மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சா. இங்கே
அவனோட பாஸ் பெரிய தலைவலியை வாங்க கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினுக்கு அந்த விஷயம் தெரியல. எதனால அவங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். சரி எதனாலயா இருந்தா என்ன, கண்டிப்பா இனி ஒரு நாள் வைப்பாங்க, அன்னைக்கு இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், இப்போ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறதுக்காக போகிறாங்களா. அப்போதான் ஹீரோயின் வரைஞ்சி வச்சிருந்த டாலை பார்க்குறாங்க. இது என்னதுன்னு கேட்குறதுக்கு ஹீரோயினும் இதுவா, நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய டிராயிங் வரைவேன், ஆக்சுவலி லோகோ மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பொம்மைகளை வச்சு கூட நம்மளோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், இது மாதிரி நிறைய நான் வரைஞ்சி வச்சிருக்கேன்னு சொன்னோன்னே ஹீரோ நிறைய இருக்கா எடுத்துட்டு வரியா நான் பார்க்கவான்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் ஓகே அப்படின்னு எடுத்துட்டு வரதுக்காக போறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வாங் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி வந்திருக்கான். ஜின்யோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஐபி பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, அந்த விஐபி பேஷண்ட் வேற யாரும் கிடையாது, இவன் தான். வாங்கிட்ட கேட்குறாங்க, அவனுக்கு நீ அவ்வளோ காசு கொடுக்கணுமா, அவ்வளோ காசு கொடுத்தா காம்பன்சேஷன் பண்ணணுமான்னு கேட்குறதுக்கு வாங்கும், பின்ன என்ன நீங்கள் சிசிடிவி கேமராவில் ஃபேஸ் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கீங்க அதனால தானே. ஓ அப்படியா, சரி என்னோட அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்குறதுக்கு இல்லை இல்லை, உங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது, ஆப்போசிட்டில் உள்ளவன் மேலே தான் தப்பு, அதனால உங்கள் அப்பா உங்கள் மேலே எந்த கோவமே படலைன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இவனுக்கு நிம்மதியாகுது. சரி சரி எனக்கு இப்போ ஏதாச்சும் நல்லா சாப்பிடணும் போல இருக்கு, போயிட்டு காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு. வாங்கும், காஃபி வாங்குறதுக்காடா நான் போகணும், எவ்வளோ பெரிய பிரச்சனையை தீர்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி முறைச்சு பாக்குறாங்க. ஆனா அவனும் எதுக்காக முறைச்சு பாக்குற, போடா நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்கறதுக்காக தான் நீ இருக்க போ அப்படின்னு துரத்தி விடுறாங்களா. சோ வாங்குக்கு ரொம்ப கோவத்துல கையை முறுக்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஜின்யோ நின்று எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்யோவுக்கு இவன் மேல ரொம்ப கோவம் வருது. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் 2 டால் வரைஞ்சி வச்சிருப்பாங்க, ஒன்று பொண்ணு இன்னொன்று பையன். அந்த பொண்ணுக்கு ஒரு நேமும் பையனுக்கு ஒரு நேமும் கொடுத்துட்டு இந்த பையனை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, என்னோட ஃபர்ஸ்ட் லவ் இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் இதை வரைஞ்சிருக்கேன்னு. இதை கேட்டோன்னே ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. என்ன ஃபர்ஸ்ட் லவ், அவன் கூட இன்னும் நீ கான்டாக்ட்ல இருக்கேன்னு கேட்கறதுக்கு இல்லை இல்லை அவனை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு, அது ஃபர்ஸ்ட் லவ், உனக்கு ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு கேட்கறதுக்கு இது வரைக்கும் நான் லவ்வையே ஃபீல் பண்ணதில்லைன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் போய் சொல்லாதரா அப்படின்னு தலகாணி எடுத்து அடிக்க போறாங்க. ஹீரோவும் என்னையே அடிக்கிறியான்னு, ஹீரோயினும் அடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து செம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஜின்யூ ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. நம்ம 2 பேரும் இன்னைக்கு வெளியில போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம்ல அப்படின்னு. ஹீரோவும் ஐயோ டைம் ஆயிடுச்சு ஜின்யூ, நீ அந்த இடத்துக்கு போயிட்டியா, எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுவேன்னு சொல்றதுக்கு ஜின்யூவும் நீ பிஸியா இருக்கியா, நானும் ஆக்சுவலி பிஸியா தான் இருக்கேன், நான் உன்கிட்ட நான் வர முடியாது அப்படின்னு பிளானை கேன்சல் பண்றதுக்காக தான் கால் பண்ணேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஆனா ஆக்சுவலி ஜின்யூ அந்த இடத்துக்கு போயிருப்பா. ஹீரோ மறந்துட்டாங்கல்ல, அதை நினச்சி தான் அவன் ஃபீல் பண்ணுறா. ஹீரோவை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினச்சிட்டு அதனால் வந்துட்டோம், குடிக்கிறதுக்காக போய் உட்காருவோம் அப்படின்னு குடிக்கிறதுக்காக போய் உட்காரும்போது வாங்க பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. வாங்க பார்த்தோன்னே ஜின்யோக்கு வாயை மூடிட்டு இருக்க முடியலை. சாரி, ஹாஸ்பிட்டலில் உன்னோட பாஸ் அந்த மாதிரி ஒன்று நடத்தி இருக்கவே கூடாதுன்னு. வாங்க தான் ரொம்ப முறப்பான ஆளாச்சே, நீ யார், உனக்கு என்ன தெரியுமான்னு கேட்குறதுக்கு ஜின்யோவும் என்ன தெரியலையா, நான் தான் டாக்டர், அந்த விஐபி பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்கான்ல, அவனை வந்து பார்க்கறதுக்காக காலையில் வந்தேனே, நம்ம 2 பேரும் கூட மீட் பண்ணோமேன்னு. வாங்கும், ஓ அப்படியா, அப்போ வாயை மூடிட்டு நீ வந்த வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிடுறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டே ஏய் ஒரு நிமிஷம் இரு, நீ இப்போ நான் தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரியான்னு கேட்கறதுக்கு வாங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்களா. ஜின்யும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன இப்படி இருந்துட்டு இருக்க, நானும் சரி பாவம் பண கொழுப்புல ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு கீழே ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கானே அப்படின்னு உன் மேல லைட்டா இறக்கப்பட்டு என்ன மாதிரியே நீயும் மனசோடைஞ்சுதான் இங்க வந்து இருப்ப, தனிமையே போக்குறதுக்காக தான் வந்து இருப்ப அப்படின்னு வந்து பேசினா நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க. உடனே வாங் திரும்பி பாக்குறாங்களா. ஜின்யும் நான் தனிமையில இருக்கேன்னா சொல்ல வந்தேன், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, ஆக்சுவலி ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியா உட்காந்து குடிக்கிறத விட கம்ஃபர்ட்டா கூட ஒருத்தவங்க உட்காந்து குடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்ல அப்படி இப்படின்னு பயங்கரமா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்து வாங்குக்கு புரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம எப்படி கஷ்டத்துல வந்து உட்காந்து குடிக்க வந்திருக்கோமோ அதே மாதிரி அவளும் கஷ்டத்துல வந்து குடிக்க வந்திருக்கானு. அதனால இவங்களோட பியரை அவளுக்கு ஊற்றி கொடுக்குறாங்களா. ஜின்னியும் கேட்குறாங்க, நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கலையேன்னு. உடனே வாங்க சொல்கிறாங்க, தனியாக உட்காந்து குடிக்கிறதுக்கு பதிலாக 2 பேர் சேர்ந்து குடித்தோன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிருக்கும்லான்னு. ஜின்னியும் ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு 2 பேருமே குடிக்கிறாங்க. ஸோ வாங்குக்கும் ஜின்னியுக்கும் தான் கனெக்ஷன் உருவாகும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்க கட் பண்ணா ஹீரோயினோட அம்மா ஹீரோயினும் அவங்க மருமகனும் அதாவது கிம்மும் போனை எடுக்காத உடனே டைரக்டாவே ஹீரோயினை பாக்குறதுக்காக கிளம்பி வந்துட்டாங்க. ஆனா இந்த பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஹீரோயினை சொன்ன மாதிரியே மீட்டிங்கை கூப்பிட்டு வச்சிருக்காங்க. ஒரு பெரிய மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹீரோ பிரசன்டேஷன் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோயினுக்கு அவங்க அம்மா மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நான் ஊருக்கு வந்துட்டேன்,
கிம்மோட வீட்டுக்கு நான் போயிட்டு இருக்கேன், அங்க நான் உன்னை வந்து மீட் பண்றேன்னு ஹீரோயினும் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மொபைல் எடுத்துட்டு வெளியில போறாங்க. அதை ஹீரோ பாத்துட்டாங்க. அவங்களோட பிரசன்டேஷன் முடிஞ்சிருச்சா, சோ குடுகுடுன்னு வெளியில வந்துட்டு என்ன ஆச்சு ஹீரோயின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் என்னோட அம்மா ஊருக்கு வந்திருக்காங்களாம், கிம்மோட வீட்டுக்கு போக போறாங்க, அங்க என்ன நடக்குமோ எனக்கு தெரியலன்னு ஹீரோவும் ஆனா இப்போ நீ பிரசன்டேஷன் பண்ணணும், இது உனக்கு கிடைச்சிருக்க சான்ஸ், இதை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க. கூடவே அசிஸ்டன்ட் வெளியில வந்து ஹீரோயின் நீங்க பிரசன்டேஷன் பண்ணணும், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயினும் என் அம்மா கிம்மோட வீட்டுக்கு போனாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ டக்குன்னு அசிஸ்டன்ட் நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட கிம்மோட அட்ரஸ் எனக்கு அனுப்பிவிடு, நான் உன் அம்மாவை பாத்துக்கிறேன்னு ஹீரோயினும் முடியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு நீ பிரசன்டேஷனை பண்ணி முடியும், அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி பேசிக்கலாம், நான் உன் அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னா அவங்க அம்மாவை கூப்பிடுறதுக்காக ஹீரோ கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் பிரசன்டேஷன் பண்றதுக்காக உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா கிம்மோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. கிம்மோட வீட்டுக்கு வந்து நான் என்னோட பொண்ணையும் மருமகனையும் பார்க்கணும்னு சொன்னா அவங்க அம்மாவும் தங்கச்சியும் சும்மா இருப்பாங்களா? ஹீரோயினோட அம்மாவை அவ ஒண்ணு இங்க இல்ல, அவளுக்கும் என் பையனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு உண்மை எல்லாத்தையுமே உளறி கொட்டிடுறாங்க. அவங்க அம்மாவும் அந்த மாதிரிலாம் நடக்காது, வேற ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும், நம்ம பேசலாம் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்களா. ஆனா வெளியில தள்ளி கதவை இழுத்து அடைச்சிடுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க ஹீரோயினோட அம்மா. அப்ப அவங்க கொண்டு வந்த எல்லா டிஷ்ஷுமே கீழே விழுந்துருச்சு. அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ அந்த பக்கமா வந்துடுறாங்களா, அவங்க கதவை திறந்து வெளியில வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும் பரவாயில்லப்பா விடு விடு அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோவும் நீங்க தானே ஹீரோயினோட அம்மா, நான் தான் உங்களை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு அவங்களும் என் பொண்ணு எங்கன்னு கேட்கறதுக்கு அவ ஒரு மீட்டிங்ல இருக்கா, நான் தான் அவளோட டீம் லீடர், அதனால தான் உங்களை பிக்கப் பண்றதுக்காக வந்தேன், அவ தான் அட்ரஸ் கொடுத்தா அப்படின்னு கார்ல ஏத்திட்டு போறாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மாவும் என் பொண்ணு கூட நீ வேலை செய்யறியா, அவ நல்ல வேலை செய்வாள், அவ நல்ல பொண்ணுலாம் கேட்கறதுக்கு ஹீரோவும் ஆமா அம்மா நல்ல பொண்ணுதான் அப்படின்னு பேச்சு கொடுக்குறாங்க. ஹீரோயினை பத்தி அவங்க அம்மா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா அவங்க ஹீரோயினை திட்டாம ஹீரோயினை பத்தி குறை சொல்லாம ஹீரோயினை பத்தி நல்ல விதமா மட்டுமே பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்க அம்மாவும் நான் ரொம்ப ஓவரா பேசுறேனோ அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க நான் எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சிரிச்சுட்டு அவங்க அம்மா சொல்ற எல்லாத்தையுமே கேட்கறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோட அப்பா இறந்து போறதுக்கு அப்புறமா அவ தான் சம்பாதிக்கிறதுக்காக வெளியில வந்து அவ இந்த கஷ்டப்பட்டா அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் மீட்டிங்கை முடிச்சுட்டு கடன்னு வெளியில வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண அவங்க அம்மா நான் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் அம்மா நீங்க கிம் வீட்டுக்கு போனீங்களான்னு அவங்க அம்மாவும் இல்லடி போகல, நான் போறதுக்குள்ளாடி உன்னோட டீம் லீடர் என்ன பார்த்துட்டாங்க, ஸோ அவங்க நீ மீட்டிங்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பஸ் ஸ்டாப்புக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி அவரு தான் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, பஸ் டிக்கெட் கூட அவர் தான் எடுக்க போயிருக்காரு, நான் உனக்கு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணேன் அப்படின்னு காலை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு டிக்கெட் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயினோட அம்மாவும் சந்தோஷமா வாங்கிட்டு நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா ஒண்ணு என் பொண்ணு கிட்ட இன்னைக்கு நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லிடாத, அவ இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறா அப்படின்னா அவளுக்கும் மனசுல நிறைய கஷ்டங்கள் இருக்கும்ல, அவ ஏதாவது ஒரு டைம் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வச்சிருப்பா, அதனால அவளா சொல்றது வரைக்கும் இது எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற விஷயமும் அவளுக்கு தெரிய வேண்டாம், கிம்மோட ஃபேமிலி என்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற விஷயமும் அவளுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்றாங்களா. ஹீரோவும் கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி என்னோட அம்மாவை நீ ஏற்றி விட்டுட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் ஏற்றி விட்டுட்டேன், உங்க அம்மா ஆனால் சாப்பாடு நிறைய என்கிட்ட வச்சுட்டு போயிருக்காங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு சோகமா இருந்துட்டு இருக்காங்களா. அப்போ கிம்மோட தங்கச்சி ஃபோன் பண்றாங்க, இவன் எதுக்கு ஃபோன் பண்றா அப்படின்னு ஹீரோயின் காலை அட்டன் பண்றாங்க. இவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத காட்டவே இல்லை. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டில் உட்காந்து ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கதவை திறந்து வந்துட்டு உன்னோட அம்மா நிறைய சாப்பாடை வச்சுட்டு போனாங்க, அம்மா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஒன்றும் இல்லை அப்படின்னு கண்ணீரை தொடக்கிறாங்க. ஹீரோவும் நான் கேட்க மாட்டேன், என்ன ஆச்சு ஒழுங்கா நடந்ததை சொல்ல அப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோயின் நடந்த விஷயங்களை சொல்றாங்க. கிம்மோட தங்கச்சி ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க, உன் அம்மா இந்த மாதிரி வந்தாங்க, உனக்கும் எங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு, உன் அம்மா கிட்டே நீ இந்த விஷயத்த மறைச்சிட்டியா, நீ எந்த மாதிரிப்பட்ட பொண்ணு அப்படி இப்படின்னு பயங்கரமா கழுவி ஊத்தி இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுனால தான் ஹீரோயின் இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க என் அம்மாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, ஆனா என் அம்மா உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு. ஹீரோவும் நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் அம்மாக்கு நீ பேசின அப்படின்னா கண்டிப்பா புரியும், உன் அம்மா நீயே வந்து பேசணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு வேணாலும் இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினும் கரெக்ட் தான் அப்படின்னு ஹீரோ வெளியில போனதுக்கு அப்புறமா ஹீரோயினோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு அவங்க அம்மாவும் நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அந்த கிம் பையன் மட்டும் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பையனா, அவனை தவிர வேற பசங்களே கிடையாதா, அவன் இல்லைன்னா என்ன உன்னால வாழ முடியாதுன்னு அவன் நினைச்சிட்டானா அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்களா. ஹீரோயினுக்கு மனசுல கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுச்சு, அம்மா நடந்த விஷயம் இதுதான் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்க அம்மாவும் போனா போகுது விட்டு தொலை, அந்த மாதிரிப்பட்ட பசங்க எல்லாம் நம்ம லைஃப்ல தேவையே கிடையாது, நீ உன்னோட லைஃபை மட்டும் பாரு,
சரி நீ இப்ப அந்த வீட்டுல இருக்கல்ல, கிம் வெளியில போயிட்டானா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயின், அம்மா அந்த வீட்டை விட்டு நானே வெளியில வந்துட்டேன்னு. அப்ப நீ எங்கடி தங்கி இருக்கன்னு கேட்கும் போது ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அவங்க அம்மா ஹீரோயினை திட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க அம்மா, ஏய் மாட்டிக்க மட்டும் செய்தாதடி, இந்த வீடு உனக்கு ரொம்ப முக்கியம், 3 மாசத்துல இந்த வீடை வித்துட்டு கடனை அடைச்சிடு, சரியா, யார்கிட்டயும் மாட்டிக்காத, உன்னோட டீம் லீடர் தானே உன்னோட ஹஸ்பண்டா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணு அப்படி இப்படின்னு என்கரேஜ் கொடுக்குறாங்களா. ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. சரிம்மா சரி நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு, என் அம்மாவை நான் தப்பா நினைச்சிட்டேனோ, என்னை விட என் அம்மா ரொம்ப கூலா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றாங்களே அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு மனசுல இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா அந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாவுக்கு ஹீரோயின், கிம் இவங்க 3 பேருமே சேர்ந்து எடுத்த போட்டோவை பார்த்த உடனே செம்ம காண்டாவது. என் பொண்ணே ஏமாத்தியாடா, நீ என்னோட ஃபேமிலிலே கிடையாது அப்படின்னு அவனோட போட்டோவை கிழிச்சு இதுக்காக நீ அனுபவிப்ப அப்படின்னு கசக்கி வேஸ்ட் பஸ்கெட்ல போடுறாங்க. அப்படியே கிம்ம காட்டுறாங்க. கிம்மும் ஜெனியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜெனிக்கு மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்தோன்னே ஜெனி வந்துட்டு, சரி நான் கிளம்புறேன், நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போக வேண்டியது இருக்குன்னு. எந்த ஃப்ரெண்டுன்னு கேட்கறதுக்கு, இந்த ஹோட்டலில் தான் இருக்காங்க, ஆனால் அவங்கள பார்த்துட்டு அப்புறமா நான் உனக்கு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு கிம்மும் ஓகே சொல்லி லிஃப்ட்டில் கிம்மை ஏற்றி விட்டதுக்கு அப்புறமா ஜெனி கிளம்ப நிற்கிறாங்களா. கிம் அடுத்த ஃப்ளோர்லேயே இறங்கி குடு 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 குடுன்னு வேஸ்ட் பஸ்ஸருக்கு இறங்கி வந்து ஜெனி எத்தனாவது ஃப்ளோர் போகிறா அப்படின்றத பார்க்குறாங்க. அந்த ஃப்ளோரில் இவங்க போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களோட கீ கார்டு அந்த ஃப்ளோருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்க. 31 ஃப்ளோர் வரைக்கும் மட்டும் தான் இவங்களால போக முடிஞ்சது. அதுக்கு மேல ஏறி போகணுமா, சோ ஜெனிக்கு முன்னாடி போகணுமே அப்படின்னு வேகமா ஸ்டெப்ஸ்லயே ஏறுறாங்க. வேர்த்து ஒழுகுது. ஹீரோயினை ஏமாத்தினால அதுக்கு பயங்கரமா அனுபவிக்கிறான். ஓடி போயிட்டு கடைசியா ஜெனி எந்த ஃப்ளோருக்கு போறானோ அந்த ஃப்ளோரை கண்டுபிடிச்சிட்டான். ஒளிஞ்சு நின்று ஜெனி எந்த கதவை தட்டுறாங்களோ அதை பாக்குறான். ஜெனி கதவை தட்டின உடனே உள்ள இருந்து ஒருத்தன் வந்து வெளியில ஜெனியை ஹக் பண்ணிட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் பேபி அப்படின்னு அவளை உள்ள கூட்டிட்டு போறான். அதை பார்த்தா அடுத்த செகண்டே கிம்முக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஏமாந்துட்டோன்னு. சோ இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ இவளை நம்பி ஹீரோயினை விட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதுதான் கர்மா கரெக்டா வந்து அடிக்கும்னு சொல்றது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கொடுத்த எல்லா சாப்பாடுமே சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஸ்டோர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களா. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணி, ஏய் என்னோட பர்ஸை காணல, எனக்கு தெரிஞ்சு நான் பஸ்ல விட்ட மாதிரி எல்லாம் தெரியல, ஹீரோவோட கார்ல தான் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன், நீ போயிட்டு அவங்ககிட்ட கேட்குறியான்னு. ஹீரோயினும் ஓகே அம்மா நான் அவனை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண. ஹீரோ உடனே என்னோட கார்ல தானே நான் தேடுறேன் அப்படின்னு தேடுறாங்க. பர்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த பர்ஸை எடுத்து அதுல இருக்கக்கூடிய போட்டோவை பாக்குறாங்களா. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு சிரிப்பு அடக்க முடியல. ஏன்னா அதுல ஹீரோயினோட ஃபேமிலி போட்டோ இருக்கும், சின்ன வயசு போட்டோ இருக்கும். அதுல ஹீரோ, அவங்க அப்பா அம்மா, அவங்க தங்கச்சி 4 பேரும் நிக்கிறாங்க. ஹீரோக்கு அந்த போட்டோல அவங்களோட ஃபர்ஸ்ட் கிரஷ், சின்ன வயசுல ஒரு பொண்ணு ஒரு டால் கொடுத்தால அந்த பொண்ணு தான் ஹீரோயினை தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆக்சுவலி ஹீரோக்கு இந்த விஷயம் இப்ப தெரியறது கிடையாது. ஹீரோயினை ஹோட்டல் ரூம்ல ஒரு நாள் விட போயிருப்பாங்கல்ல, அன்னைக்கு அவங்களோட திங்ஸ் எல்லாம் கலைஞ்சு கிடந்திருக்கும்ல, அப்ப கால் தடிக்கு கீழே பார்க்கும்போது அங்கேயுமே ஹீரோயினோட போட்டோ பார்த்திருப்பாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோவுக்கு ஐயோ ஹீரோயின் தான் இவளா, என்னோட சின்ன வயசு லவ்வர் இவதானா, அவளுக்கு நான் தான் அந்த சின்ன பையன் அப்படின்றது தெரியுமா என்ன அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அதுக்கப்புறமாலாம் ஹீரோயின் ஹெல்ப் கேட்கும் போது முழு மனசோட தான் பண்ணி இருந்திருப்பாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஹீரோயின் கூட இருந்து ஹீரோயின் கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாங்க. வாங்க பாக்குறாங்க அப்படின்னு ஹீரோயினோட முடியெல்லாத்தையும் அழகா வச்சு கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஆக்டிங் கிடையாது, ஹீரோவோட ஆசை. ஸோ ஹீரோயினை பக்கத்துலேயே ஹக் பண்ணது எல்லாமே ஹீரோவோட ஆசை தான். ஆனா ஹீரோயினுக்கு அது தெரியாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாத்தையும் யோசிச்சு சிரிக்கிறாங்க. ஸோ இப்போ தெரியுதா ஏன் ஹீரோயினுக்கு வாலண்டியரா போயிட்டு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இது எல்லாமே அவங்களோட க்ரஷ்ஷான ஹீரோயினுக்காக தான். அதே நேரத்துல அந்த பக்கம் டூருக்கு போயிருந்தானே, வெக்கேஷனுக்கு போயிருந்தானே அந்த கிம் பையன் ஊருக்கு திரும்பி வரான். நம்ம ஹீரோயின் ஃப்ரிட்ஜ்ல எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. ஹீரோயின் யாருன்னு கூட பார்க்காம அட்டன் பண்ணிட்டு, அந்த வாலெட் உனக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு, இது நான் தான் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யார்டா அப்படின்னு பார்த்தா கிம் தான் பேசிட்டு இருப்பான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா ஹீரோயின் கிட்ட கடலை போடுறதுக்காக போன் பண்றாங்க. ஆனா அது வெயிட்டிங்ல விழுது. நம்ம ஹீரோயினுக்கு கிம் எதுக்காக கால் பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கு. எங்க சிங்கிட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ ஹீரோயினுக்கு இப்ப 2 சாய்ஸ் இருக்கு. கிம்மும் திரும்பி ஹீரோயின் கிட்டே வர ட்ரை பண்றாங்க. ஹீரோயினை லவ் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் லவ். சோ அவங்களும் ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்றே தெரியல, ஆனா லவ் பண்றாங்க. சோ ஹீரோயின் இவங்க 2 பேர்ல யாரை சூஸ் பண்ண போறாங்க, இதுக்கப்புறமா ஸ்டோரி எப்படி மாற போகுது, ஹீரோயின் இந்த மாதிரி ஹீரோ கூட சேர்ந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும் போது கிம் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.